بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم، وأشهد أن لا إله إلا الله العز الأكرم، وأشهد أن نبينا محمدا عبده ورسوله الداعي إلى السبيل الأقوم، وصلى الله وبارك عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في كتابه العزيز: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. வார்த்தைகள் எல்லாம் மிகச்சிறந்த வார்த்தை, நாளை மறுமை நாள் வரைக்கும் பாதுகாக்கப்படும் என வல்லவன் அல்லாஹ்வினால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட வார்த்தை அவனுடைய வார்த்தையான அல் குர்ஆன் என்றும், வழிகாட்டல்களில் வாழ்க்கை முறைகளில் எவ்வளவு காலங்கள் சென்றாலும் எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டாலும் எவ்வித அச்சமும் இன்றி எடுத்து நடக்க முடியுமான ஒரே வழிகாட்டல் வாழ்க்கை முறை அருளார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறையான அஸ்ஸுன்னா என்றும், மார்க்கத்தில் மோசமான கர்மம் மார்க்கம் என்ற பெயரில் மார்க்கத்தினுள் புதிதாக உண்டு பண்ணப்படுவது என்றும், அவ்வாறு உண்டு பண்ணப்படக்கூடிய அனைத்தும் பிதாக்கள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் அடியானை நாளை மறுமை நாளில் நரகப்படுகொலிக்கே ஏற்றிச் செல்லும் என்ற அன்னலாரின் எச்சரிக்கை பொன்மொழியை உங்களுக்கு மத்தியில் முன்மொழிந்தவனாக, அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் வல்ல அல்லாஹுவை பயந்து அவனுடைய ஏவல் விளக்கல்களுக்கு கட்டுப்பட்டு வாழுகின்ற பொழுது உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது ஷஹாதா கலிமாவை மொழிந்த வண்ணம் மரணிப்பதற்கு அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வல்ல அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே ஆங்கில வருடமுறையில் எடுத்து பார்த்தாலும் அல்லது இஸ்லாமிய வருடமுறையில் எடுத்து பார்த்தாலும் 12 மாதங்களை கொண்டதாக அல்லாஹு தஆலா காலத்தை அமைத்து வைத்திருக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இந்த 12 மாதங்கள் என்று வருகின்ற பொழுது இஸ்லாமிய 12 மாதங்களிலே இஸ்லாம் சில மாதங்களுக்கென்று பிரத்யேகமான விசேடங்களை சொல்லியிருப்பதை காண முடியுமாக இருக்கின்றது. எவ்வாறு ஹஜ்ஜுடைய மாதத்துக்கென்று இஸ்லாம் அளப்பெரிய சிறப்புகளை சொல்லியிருக்கின்றதோ, அதே போன்று இந்த ரமலானுடைய மாதத்துக்கு வேறெந்த மாதங்களுக்கும் வழங்காத முக்கியத்துவத்தையும் சிறப்பையும் இஸ்லாம் வழங்கி இருப்பதை காண முடியுமாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தால் கூட, சலஃபுகளுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தால் கூட, ரமலான் அது வருகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இருந்திருப்பதை நம்மால் காண முடியுமாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இந்த ரமலானுடைய மாதம் வருகின்ற பொழுது நாம் எல்லாம் செவிமடுக்கக்கூடிய செய்தி, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றார்கள், சுவர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்துடைய வாயில்கள் அடைக்கப்படுகின்றன என்ற செய்தியெல்லாம் நாம் எல்லாம் செவிமடுக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இந்த ரமலானுடைய மாதத்துக்கு ஏன் இவ்வளவு சிறப்புகள் வந்தது? ஏன் அல்லாஹு தஆலா இவ்வளவு சிறப்புகளை இந்த ரமலானுடைய மாதத்துக்கு வழங்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது அதற்கான பதிலை அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ரா 185வது வசனத்திலே சொல்கின்ற பொழுது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்டதென்றால், ரமலானுடைய மாதம் என்றால் என்ன என்பதை அல்லாஹு தஆலா வரைவிலக்கணப்படுத்துகின்ற பொழுது அடையாளப்படுத்துகின்ற பொழுது அல்லாஹு தஆலா சொன்ன ஒரே ஒரு விடயம், அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாதத்திலே தான் அல் குர்ஆன் இறக்கப்பட்டது என்ற செய்தியை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே
நோன்பு பிடிக்கின்றோம் என்பதற்காக நாங்கள் அல் குர்ஆனை ஓத வேண்டுமா, அல்லது அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்பதற்காக வேண்டி நாமெல்லாம் நோன்பு பிடிக்கின்றோமா என்று பார்க்கின்ற பொழுது தெளிவாகவே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். அதனுடைய தொடர்ச்சியிலே அல்லாஹு தஆலா சொல்கின்ற பொழுது ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர ஃபல்யஸும். எனவே இந்த ரமலானுடைய மாதத்தில் அல் குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கின்றது. எனவே யாரெல்லாம் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைகின்றார்களோ அவர்கள் நோன்பு நோட்கட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே அல் குர்ஆன் என்ற அந்த கடைசி வேதம் துரகத்துக்கு இறக்கப்பட்டதன் காரணமாகத்தான் இந்த ரமலானுடைய மாதம் இவ்வளவு சிறப்பிக்கப்பட்டிருப்பதை காண முடியுமாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் அல் குர்ஆனுக்கென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் பல விடயங்களில் முன்னுரிமை வழங்கி இருப்பதை காண முடியுமாக இருக்கின்றது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாகவே மக்களில் அதிகமாக தான தர்மங்கள் கொடைகள் நிகழ்த்துபவர்களாக இருந்தார்கள். அதுவும் ரமலானுடைய மாதம் என்று வருகின்ற பொழுது அதிகமாகவே கொடைகள் கொடுப்பார்கள். ஏனென்றால் அந்த ரமலானுடைய மாதத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு நாள் இரவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரிசித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து குர்ஆனை கற்றுக் கொடுத்து விட்டு செல்வார்கள் என்ற செய்தியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இதனை வைத்துத்தான் இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்ற பொழுது ரமலானுடைய மாதம் அது குர்ஆனுடைய மாதம். எனவே ரமலானுடைய மாதத்திலே குர்ஆனை படிப்பது, அதனை அறிவது, புரிவது என்பது சிறந்த ஒரு முஸ்தஹப்பான ஒரு விஷயம் என்ற செய்தியை ரமலானிலே ஸ்பெஷலாக அதற்கு முன்னுரிமை கொடுப்பது வரவேற்கத்தக்க விடயம் என்ற செய்தியை இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலே விசேடமாக சதகாக்கள் தான தர்மங்கள் செய்வதற்கான பிரதான காரணம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரமலானில் ஒவ்வொரு இரவும் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆனை கற்றுக் கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இது தவிரவும் பொதுவாகவே நமக்கு தெரிந்த விடயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தினந்தோறும் கியாமுல் லைல் தொழுகைகளை நீட்டித் தொழுவார்கள். ஆனால் ரமலானுடைய மாதம் என்று வருகின்ற பொழுது மென்மேலும் நீட்டித் தொழுதிருப்பதை காண முடியுமாக இருக்கின்றது. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நான் ரமலானிலே ஒரு இரவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கியாமுல் லைல் தொழுகையில் ஈடுபட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதியதன் பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் பக்ராவை ஆரம்பித்தார்கள். அதற்கு பின்னால் சூரத்துல் நிசாவை ஆரம்பித்தார்கள். அதற்கு பின்னால் சூரத்து ஆல் இம்ரானை ஆரம்பித்தார்கள். சுமாராக 4-5 ஜுஸுக்கள் என்று வரக்கூடிய அளவுக்கு ஒரே ரக்காத்தில் ஓதி தொழுவித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலே அல் குர்ஆனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வழங்கி இருக்கின்றார்கள் என்பதை காண முடியுமாக இருக்கின்றது. சஹாபாக்கள் சலஃபுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள். சுஃபியானு ஸௌர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லப்படுகின்ற பொழுது ரமலானுடைய மாதம் என்று வருகின்ற பொழுது அனைத்து இபாதத்துக்களையும் விட்டுவிட்டு அல் குர்ஆனை ஒதுங்கி விடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை காண முடியுமாக இருக்கின்றது. ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ரமலானுடைய மாதம் என்று வருகின்ற பொழுது 60 தடவைகள் அல் குர்ஆனை பூரணமாக ஓதி முடிப்பார்கள் என்ற செய்தியை எல்லாம் காண முடியுமாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, நாமும் ரமலானுடைய மாதம் என்று வருகின்ற பொழுது அல் குர்ஆனை ஓத ஆரம்பிக்கின்றோம். அல் குர்ஆனுடனான உறவை புதுப்பிக்க ஆரம்பிக்கின்றோம். அல் குர்ஆனுடனான தொடர்பை நாங்களும் கூட்டிக் கொள்ள முயற்சிக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி என்ன தெரியுமா? அல் குர்ஆனுடனான தொடர்பை சரியாக வைத்துக் கொள்வதாக இருந்தால் வெறுமனே அல் குர்ஆனை ஓதுவது மாத்திரம் போதுமானதா? நான் அல் குர்ஆனை தினந்தோறும் காலையிலே, மாலையிலே, இரவிலே ஓதுகின்றேன். எனவே அல் குர்ஆனுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்து விட்டேனா என்பதை பற்றி நாம் எல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கடமைப்பாட்டில் இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் மறுமை நாளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பற்றி அவராகவே போய் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விடயம் அந்த அல் குர்ஆனை பற்றி நமக்கெல்லாம் தெரிந்த விடயம். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தோடு இரக்கமாக, பாசமாக இருந்தார்கள். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் என்னுடைய உம்மத்துக்கு கஷ்டம் வந்துவிடக் கூடாது என்று பயந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின் வஜினா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா, நபியே
ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் எதிராக ஒவ்வொருவரை நாங்கள் சாட்சியாளனாக கொண்டு வருகின்ற பொழுது, உங்களுடைய சமுதாயத்துக்கு எதிராக உங்களையே சாட்சியாளனாக கொண்டு வந்தால் உங்களுடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்ற அந்த அல் குர்ஆனிய வசனத்தை ஓதுகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள். ஏன் காரணம்? என்னுடைய சமுதாயத்துக்கு எதிராக நானே மறுமையில் சாட்சி சொல்ல வேண்டிய ஒரு நிலை வருமே என்று பயந்தார்கள். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, அந்த அளவுக்கு இந்த உம்மத்தோடு இரக்கமாக பாசமாக இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையிலே ஒரே ஒரு விடயத்தில் மாத்திரம் நம்மை மாட்டிக் கொடுக்க போகின்றார்கள். ஒரே ஒரு விடயத்தில் மாத்திரம் நம்மை பற்றி அல்லாஹ்விடம் போய் முறையிடப் போகின்றார்கள். சூரத்துல் ஃபுர்கான் சொல்வதை பாருங்கள். வகால ரசூலு யா ரப்பி இன்ன கௌமி இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா. என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? இறைவா, என்னுடைய சமுதாயம் இந்த அல் குர்ஆனை புறக்கணிக்கப்பட்டதாக வெறுக்கப்பட்டதாக எடுத்துக் கொள்வார்கள் என்று நாளை மறுமையினாலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முறையிடுகின்ற பொழுது நானும் நீங்களும் அந்த முறைப்பாட்டிலிருந்து தப்ப வேண்டுமாக இருந்தால் அல் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்ய வேண்டிய கடமைப்பாட்டில் இருக்கின்றோம். உண்மையிலே அல் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று வருகின்ற பொழுது உலமாக்கள் பல கடமைகளை சொல்லி இருக்கின்றார்கள். அவற்றில் ஒரு சிலவற்றை சுருக்கமாக இந்த இடத்திலே அலசி ஆராய்வோம். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, அல் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் முதலாவது கடமை அல் குர்ஆனை சரிவர ஈமான் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இந்த உலகத்துக்கு கடைசியாக இறக்கப்பட்ட வேதம் அல் குர்ஆன். இதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு வேதம் இறக்கப்பட மாட்டாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனை இறக்கி வைத்தான். அந்த அல் குர்ஆனில் எந்த மாற்றங்களும் ஏற்படுத்தப்படவில்லை, மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட போவதும் இல்லை. அல்லாஹ் தஆலா மறுமை நாள் வரைக்கும் இந்த அல் குர்ஆனை பாதுகாப்பான் என்று ஷரியாக ஈமான் கொள்ள வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா சூரத்துன் நிசாவிலே சொல்கின்ற பொழுது யா அய்யுஹன் நாஸ் கத் ஜாஅகுமுர் ரசூலு பில் ஹக்கி மிர் ரப்பிக்கும் ஃபஆமினு கைரல் லக்கும். மக்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், உங்களுடைய தூதர் ஹக்கை கொண்டு வந்திருக்கின்றார், சத்தியத்தை அல் குர்ஆனை கொண்டு வந்திருக்கின்றார். ஃபஆமினு கைரல் லக்கும், அதனை ஈமான் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு நலவாக அமைந்து விடும் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஜின்கள் ஈமான் கொண்ட செய்தி குல் ஊஹிய இலைய அன்னஹு இஸ்தமஅ நஃபரும் மினல் ஜின்னி ஃபகாலு இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா என்று ஆரம்பிக்கக்கூடிய சூரத்துல் ஜின்னிலே ஜின்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆன் ஓதுவதை செவிமடுத்து விட்டு போய் அவர்களும் ஈமான் கொண்டு தங்களுடைய கூட்டத்தையும் ஈமான் கொள்ளுமாறு அழைத்த செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, அல் குர்ஆனை ஈமான் கொள்ள வேண்டிய கடமைப்பாட்டில் இருக்கின்றோம். அல் குர்ஆனை மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே இறக்கப்பட்ட ஒவ்வொரு வேதமும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்த ஒவ்வொரு வேதத்தையும் ஈமான் கொள்ள வேண்டிய கடமைப்பாட்டில் இருக்கின்றோம். நாம் சிறுபராயத்திலே ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா என்று பொருள் அறிந்தோ பொருள் அறியாமலோ பாடமாக்கிய ஒரு வார்த்தையாக இருந்திருக்கும். அதிலே சொல்லப்படக்கூடிய விடயம் ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி, அல்லாஹ்வுடைய அவன் இறக்கிய அனைத்து வேதங்களையும் ஈமான் கொள்ள வேண்டிய கடமைப்பாட்டில் இருக்கின்றோம். அது தௌராத்தாக இருக்கலாம், அது இன்ஜீலாக இருக்கலாம், அனைத்தையும் ஈமான் கொள்ள வேண்டிய கடமைப்பாட்டில் இருக்கின்றோம். அல் குர்ஆனை ஈமான் கொள்வது என்று வருகின்ற பொழுது இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு விடயம் இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இன்று நாஸ்திகர்களுடைய ஊடுருவலின் காரணமாக இன்று இஸ்லாம் என்பது அவுட்டேட் ஆனது, அல்லது குர்ஆன் என்பது 1400 வருடங்களுக்கு முன்னால் இறக்கப்பட்டது, அது இன்றைய காலத்துக்கு பொருத்தமட்டது அல்ல என்ற ஒரு கருத்தை பரப்பக்கூடிய ஒரு காட்சியை காண முடியுமாக இருக்கின்றது. இவ்வாறு கருத்துக்கள் பரப்பப்படுகின்ற பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையில் நம்மை அழைக்கின்ற பொழுது எவ்வளவு தான் வருடங்கள் சென்றாலும் 1400 அல்ல 10,000 வருடங்கள் சென்றாலும் அன்று அல் குர்ஆன் ஹலால் என்று சொன்னது இன்றும் ஹலால் தான், அன்று அல் குர்ஆன் ஹராம் என்று சொன்னது இன்றும் ஹராம் தான் என்ற அந்த சரியான ஈமானை எவ்வளவு தான் காலங்கள் சென்றாலும் அல் குர்ஆன் இந்த உம்மத்துக்கான வழிகாட்டி என்பதை அந்த சரியான ஈமானை நாங்கள் வைத்திருப்போமாக இருந்தால் தான் அல் குர்ஆனுடைய விடயத்தில் சரியான ஈமானை கொண்டவர்களாக நாம் ஆகிடுவோம். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, அடுத்ததாக
அல் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் இன்னொரு மிக முக்கியமான கடமை என்னவென்றால் அல் குர்ஆனை ஓத வேண்டும். அல் குர்ஆனை ஓத வேண்டும். வெறுமனே நாங்கள் வாகனத்திலே செல்கின்ற பொழுது அங்கு ஆயத்துல் குர்சியை தொங்கவிட்டதன் காரணமாக அல்லது வீட்டிலே ஆயத்துல் குர்சியை தொங்கவிட்டதன் காரணமாக நம்முடைய வாட்ஸ்அப்பிலே அதனுடைய ஸ்டேட்டஸிலே குர்ஆனுடைய வசனத்தை போட்டுவிட்டதன் காரணமாக அல் குர்ஆனுடைய ஹக்கை சரிவர செய்தவர்களாக மாட்டோம். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, அல் குர்ஆனை ஓத வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏவி இரண்டு விடயங்களை அல்லாஹ் தஆலா சூரத்துன் நம்லிலே சொல்லி காட்டுகின்றான். இன்னமா உமிர்து அன் அஅபுத ரப்ப ஹாதிஹில் பல்தத்தி அல்லதி ஹர்ரமஹா வ லஹு குல்லு ஷைஇன் வ உமிர்து அன் நகூன மினல் முஸ்லிமீன். முதலாவது முஸ்லிம்களில் ஒருவராக நான் ஆக வேண்டும். இரண்டாவது வ அன் நத்லுவல் குர்ஆன், குர்ஆனை ஓத வேண்டும். இது ஒரு கடமையாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா நமக்கு ஏவி ஒன்றாக காணப்படுகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, நாளை மறுமை நாளில் நம்முடைய பெற்றோர்கள் நம்மை விட்டு விரண்டோடுகின்ற பொழுது, நம்மோடு நெருக்கமாக பழகி நம்முடைய நண்பர்கள் விரண்டோடுகின்ற பொழுது, நம்முடைய மனைவி பிள்ளைகள் விரண்டோடுகின்ற பொழுது ஒரே ஒரு விஷயம் நமக்காக சிபாரிசு செய்யும். அது நாங்கள் ஓதிய அல் குர்ஆன். இக்ரஉல் குர்ஆன ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபிஹி. நீங்கள் அல் குர்ஆனை ஓதுங்கள். ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபிஹி. அதனுடையவர்களுக்கு பரிந்துரை பேசக்கூடியதாக நாளை மறுமை நாளிலே அல் குர்ஆன் வந்து நிற்கும் என்ற செய்தி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, அல் குர்ஆனை ஓத வேண்டும். நேரம் கிடைக்கின்ற பொழுது, நேரம் கிடைக்காவிட்டாலும் நேரம் எடுத்து ஓதுவது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, அல் குர்ஆனை ஓதுகின்ற பொழுது கவனிக்க வேண்டிய ஒரு சில விடயங்களும் இருக்கின்றன. முதலாவது இஹ்லாஸ் மிக முக்கியமானது. எத்தனை தாள்களை பெறட்டாலாம், இந்த ரமலானுக்குள் நான் 10 தடவைகள் அல் குர்ஆனை ഖத்ம் செய்து முடிப்பேன் என்று வெறுமனே வேகமாக எந்த ஒரு இஹ்லாஸும் இல்லாமல் ஒரு சாதனையை வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு போட்டிக்காக ஓதுவோமாக இருந்தால் அவ்வாறு ஓதுவதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, நான் என்னுடைய வாழ்க்கையில் 500 தடவைகள் அல் குர்ஆனை ഖத்ம் செய்து விட்டேன், 1000 தடவைகள் அல் குர்ஆனை ഖத்ம் செய்து விட்டேன் என்று மக்களிடம் புகழாரம் சொல்வதற்காக நாங்கள் அல் குர்ஆனை ஓதுவோமாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே அதற்கு எந்த பெருமதியும் இல்லை. பொதுவாகவே வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன், நாங்கள் ஏவப்பட்டிருப்பது அல்லாஹ்வுக்கென்று தூய்மையாக வணக்கம் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மாத்திரம் எதிர்பார்த்து வணக்கம் செய்ய வேண்டும். எனவே இஹ்லாஸை சரி செய்ய வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது. ஒவ்வொரு தடவை அல் குர்ஆனை ஓதுகின்ற பொழுதும் அல்லாஹ்வுக்காக ஓதுகிறேன், அல்லாஹ் தஆலா இதிலே நான் ஓதுகின்ற ஒவ்வொரு ஹர்ஃபுக்கும் 10 நன்மைகளை தருவான் என்ற அந்த மேலெண்ணத்தோடு ஓத வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, அடுத்ததாக அல் குர்ஆனை ஓதுகின்ற பொழுது வெறுமனே அவசரமாக ஓதுவதல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது லைஸ மின்னா மன் லம் யதகன்ன பில் குர்ஆன், குர்ஆனை ராகம் எடுத்து அழகாக ஓதாதவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது வரத்திரில் குர்ஆன தர்தீலா, நீங்கள் குர்ஆனை தர்தீலாக நேர்த்தியாக அழகான முறையில் ஓதுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே அவசரமாக ஓதுவதை விடவும் குர்ஆனை எந்த முறையில் ஓதுமாறு, தஜ்வீதை பேணி, ஹர்ஃப்களை பேணி, மக்ரஜ்களை பேணி எந்த முறையிலே ஓதுமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அந்த முறையில் ஓதுவது நமக்குரிய கடமையாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, அடுத்ததாக குர்ஆனை ஓதுகின்ற பொழுது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழிகாட்டலை சொன்னார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் ஒரு மாதத்திற்குள் அல் குர்ஆனை ஓதி முடியுங்கள் என்று சொன்ன பொழுது நான் திருப்பி கேட்டேன், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு அதை விடவும் அவசரமாக ஓதி முடிப்பதற்கு சக்தி இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு கிழமைக்குள் ஓதி முடியுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பின்னால் திரும்பவும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், இதை விடவும் அவசரமாக ஓதுவதற்கு சக்தி இருக்கின்றது என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நீங்கள் 3 நாளைக்குள் அல் குர்ஆனை ஓதுங்கள், அதை விடவும் அவசரமாக ஓத வேண்டாம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, அல் குர்ஆனை ஓதுவதாக இருந்தால் எவ்வளவு தான் ஆர்வம் இருந்தாலும் 3 நாட்களை விடவும் அவசரமாக அல் குர்ஆனை ஓதி முடிக்க முடியாது. ஒரு நாளைக்கு 20 ஜுஸுக்கள் என்று ஓதி முடிக்க முடியாது. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, ஆனாலும் இந்த ரமலானுடைய மாதம் விதிவிலக்கான மாதம், இந்த ரமலானுடைய மாதம் அது அல் குர்ஆனுடைய மாதம். இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே 3 நாட்களை விடவும் அவசரமாக அல் குர்ஆனை ஓதி முடிக்க முடியாது. ஆனால் இந்த ரமலானுடைய மாதம் என்று வருகின்ற பொழுது அது
அதிலே மாத்திரம் ஓதுவதற்கு அனுமதி இருக்கின்றது. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 60 தடவைகள் அல் குர்ஆனை ஓதி இருப்பதை காண முடியுமாக இருக்கின்றது. எனவே இது ரமலானுடைய மாதம். நமக்கு வாய்ப்பில்லாத பொழுது வாய்ப்புகளை எடுத்தெடுத்தாவது அதிகமாக ஓதுவோம். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, அல் குர்ஆனை ஓதுமாறு சொல்கின்ற பொழுது மக்கள் சொல்லக்கூடிய ஒரு முறைப்பாடு என்ன தெரியுமா? எனக்கு அல் குர்ஆனை ஓத ஆசையாக இருக்கின்றது, ஆனால் எனக்கு சரளமாக ஓத தெரியாதே, திக்கித்தான் ஓத வேண்டுமே. பள்ளி வாயில்களிலே ஹிஸ்பு மஜ்லிஸ்கள் நடக்கின்ற பொழுது ஆசையோடு ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருப்பார்கள், கலந்து கொள்வதற்கு முடியாது, அல் குர்ஆனை ஓத தெரியாது என்ற கவலைப்படக்கூடிய காட்சியை காண முடியுமா இருக்கின்றது. அல் குர்ஆனை திக்கித்தான் ஓத தெரிந்தாலும் அவ்வாறாவது ஓதித்தானாக வேண்டும். திக்கி ஓதுபவர்களுக்கு இஸ்லாம் ஸ்பெஷல் நன்மையை சொல்லி இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லதி யக்ரவுல் குர்ஆன வ யததஉ ஃபீஹி வ ஹுவ அலைஹி ஷாக்குன் லஹு அஜ்ரான். யார் அல் குர்ஆனை ஓதுகின்ற பொழுது திக்கி சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு 2 கூலிகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே எங்களுக்கு சரளமாக அல் குர்ஆனை ஓத தெரியாது என்பது நாங்கள் சொல்லக்கூடிய நியாயமான ஒரு காரணம் அல்ல. இரண்டாவது, நேரம் இல்லை என்று சொல்வது நியாயமான ஒரு காரணமே அல்ல. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, ஏன் சொல்கின்றேன் என்று சொன்னால், முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகார் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எடுத்து பாருங்கள். தன்னுடைய வாழ்க்கையை ஹதீஸுக்காக அர்ப்பணித்தவர்கள். ஒரு ஹதீஸை தேடி பல மைல்கள் பிரயாணம் செய்த அந்த இமாம் புகார் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்திலே ஒவ்வொரு பகலிலும் அல் குர்ஆனை ஹத்ம் செய்வார்களாக இருந்தால், ஒவ்வொரு பகலிலும் அல் குர்ஆனை பூரணமாக ஓதி முடிப்பார்களாக இருந்தால், வேலை பழுவில்லாமல் அவர்கள் ஓதி முடித்தார்கள். வலீத் இப்னு அப்துல் மலிக்கை பாருங்கள், இஸ்லாமிய ஆட்சியிலே வந்த மிக முக்கியமான ஒரு ஹலீஃபா. அவர் ஹலீஃபாவாக இருந்தும் 3 நாட்களுக்குள் அல் குர்ஆனை ஓதி முடிப்பார்களாம். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு பாருங்கள், தன்னுடைய வீட்டை சுற்றி சூழ்ச்சியாளர்கள் நிரம்பிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த அல் குர்ஆனை ஓதிக்கொண்டு அல் குர்ஆனுடனே மரணித்து போனார்கள். அந்த உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னால், நேரம் இல்லை என்று சொல்வது வெறுமனே ஷைத்தான் சொல்லக்கூடிய ஒரு உதிரை ஒழிய அது இஸ்லாத்துடைய பார்வையில் ஒரு நியாயமான காரணம் அல்ல என்பதை நாம் எல்லாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, அல் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் இன்னொரு மிக முக்கியமான கடமை என்னவென்றால் அல் குர்ஆனை செவிமடுக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது, வஇதா குரிஅல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு வஅன்சிது லஅல்லகும் துர்ஹமூன். அல் குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் செவிசாயுங்கள், மௌனமாக இருங்கள். லஅல்லகும் துர்ஹமூன், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ரஹ்மத் கிடைக்கும் என்று அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, அல் குர்ஆன் ஓதப்படுகின்றதா? பள்ளிவாயிலே ஓதப்படுகின்றதா? அல்லது வீட்டிலே ஓதப்படுகின்றதா? கடை வாசல்களிலே ஓதப்படுகின்றதா? அங்கே கொஞ்சம் நின்று செவிமடுக்க வேண்டிய கடமைப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறர் ஓத செவிமடுத்திருப்பதை ஹதீஸிலே காண முடியுமாக இருக்கின்றது. உம்மு ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்ற பொழுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே ஒவ்வொரு ஜும்மாவுடைய நாளிலும் சூரத்து காஃபை ஓதுவார்கள். அதனை கேட்டு நான் பாடமாக்கி கொண்டேன் என்ற செய்தியை உம்மு ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆனால் இங்கே ஒரு விடயத்தை கவனம் செலுத்த வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, நம்முடைய சிலர் செய்யக்கூடிய ஒரு காட்சி என்னவென்று சொன்னால், வேலை பளுக்கள் நிறைந்த நேரங்களிலே அல் குர்ஆனை கெசட்டிலே போட்டுவிட்டு, டிவியிலே போட்டுவிட்டு, அல்லது மொபைல் போனிலே ஒளிபரப்ப வைத்துவிட்டு அவ்வாறே வேலை செய்து கொண்டிருப்பார்கள். இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடம் ஒரு பெண்மணி வந்து ஃபத்வா கேட்கின்றால், என்ன கேள்வி தெரியுமா? ஷேக் அவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் ரமதானிலே ஒவ்வொரு நேரத்தையும் எவ்வாறாவது அல்லாஹுடனான தொடர்பிலே கழிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். சமையலறையிலே வேலை செய்கின்ற பொழுது அவ்வாறு இருக்க முடியாதன் காரணமாக நான் அவ்வாறே கெசட்டிலே அல் குர்ஆனை போட்டுவிட்டு என்னுடைய வேலைகளை செய்வேன். இது பொருத்தமானதா? மார்க்கத்திலே அனுமதி உள்ளதா என்று கேட்ட பொழுது இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நீங்கள் வேலை செய்கின்ற பொழுது என்ன ஓதப்படுகின்றது என்பதை உங்களால் செவிமடுக்க முடியாதென்றால், உங்களால் கவனம் செலுத்த முடியாது என்று சொன்னால், உங்களால் அவ்வாறு செய்ய முடியாது. அவ்வாறு செய்வது அல் குர்ஆனுக்கு செய்யக்கூடிய அவமரியாதை என்ற செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே இந்த விடயத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, அல் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய இன்னொரு கடமைகள் மிக முக்கியமான ஒரு கடமை என்னவென்றால், அல் குர்ஆனை விளங்க வேண்டும், அல் குர்ஆனை சிந்திக்க வேண்டும். ஏன் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனை இந்த சமுதாயத்துக்கு வழங்கினான்? கிதாபுன்
அன்ஸல்நாஹு இலைக முபாரகுன் லியத்தப்பரு ஆயாத்திஹி வலியததக்கருல் அல்பாப். என்ன நோக்கம் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கின்ற பொழுது ஓதுவதற்கென்று சொல்லவில்லை, கேட்பதற்கென்று சொல்லவில்லை. சொன்ன ஒரே ஒரு விடயம் லியத்தப்பரு ஆயாத்திஹி வலியததக்கருல் அல்பாப். அவர்கள் இந்த அல் குர்ஆனிய வசனங்களை சிந்தித்து பாடங்கள் படிப்பினைகள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இறக்கி அருளினான் என்ற செய்தியை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, எனவே அல் குர்ஆனை சிந்திக்க வேண்டிய கடமைப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள். வீட்டுக்கு ஒரு புதியதொரு உபகரணத்தை வாங்குகின்றோம், ஒரு காரை வாங்குகின்றோம், ஒரு குளிர்சாதனை பெட்டியை வாங்குகின்றோம். வாங்குகின்ற பொழுது அதனுடன் சேர்த்து ஒரு கைட் புக் தருவார்கள், ஒரு வழிகாட்டல் புத்தகம் கிடைக்கும். அதனை வாசித்துவிட்டு எவ்வாறு நாங்கள் அந்த காரை இயக்க வேண்டும் என்று படித்துவிட்டு அல்லது பிறரிடம் கேட்டுவிட்டு தான் நாங்கள் அந்த வாகனத்தை அந்த கருவியை உபயோகிக்க ஆரம்பிப்போம். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, ஒரு சாதாரண ஒரு உபகரணத்தை இயக்குவதற்கு ஒரு கைட் புக் வழங்கப்படுவதாக இருந்தால் நம்முடைய உடம்பு எவ்வாறு இறங்க வேண்டும், எவ்வாறு இயங்க வேண்டும், எவ்வாறு செயல்படுத்தப்பட வேண்டும், என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் நிர்ணயித்து வழிகாட்டக்கூடிய ஒரு புத்தகமாகத்தான், ஒரு கைட் புக்காகத்தான் அல்லாஹு தஆலா இந்த அல் குர்ஆனை நமக்கு இறக்கி இருக்கின்றான். எனவே என்னுடைய வாழ்க்கை எவ்வாறு ஓட வேண்டும், எந்த சந்தர்ப்பத்திலே என்ன வேலையை செய்ய வேண்டும், எது ஹலால் எது ஹராம், எதை என்னால் செய்யலாம் எதை என்னால் செய்யக்கூடாது என்பதை எல்லாம் சொல்லித்தரக்கூடிய அந்த அல் குர்ஆனை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிந்திக்காவிட்டால் படிக்காவிட்டால் நாம் எந்த அளவு பெரிய ஒரு பின்னடைவில் இருக்கின்றோம் என்பதை பற்றி நாம் எல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இவ்வாறு அல் குர்ஆனுக்கென்று நாங்கள் கொடுக்க வேண்டிய கடமைகளை சரிவர செய்து நாளை மறுமை நாளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முறைப்பாட்டிலிருந்து தப்பிக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் வல்லல்லாஹு தஆலா தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, அல் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று வருகின்ற பொழுது இன்னொரு மிக முக்கியமான கடமை என்ன தெரியுமா? பொதுவாகவே அல் குர்ஆனை அல்லாஹு தஆலா நமக்கு இறக்கி இருப்பது அதனை படித்து அது சொல்லக்கூடிய விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இதனால் தான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே என்று அல்லாஹ் தஆலா உங்களை விடுத்து பேசுவானாக இருந்தால், அவ்வாறான அல் குர்ஆன் வசனம் என்று உங்களுக்கு முன்னால் ஓதி காண்பிக்கப்படுவதாக இருந்தால் நன்றாக காது கொடுத்து கேளுங்கள். ஒன்றோ அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஒரு நலவை ஏவுகின்றான் அல்லது ஒரு பாவத்தை தடுக்கின்றான் என்ற செய்தி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, அல் குர்ஆனை வெறுமனே படித்து மாத்திரம் போதாது, விஞ்ஞான கருத்துக்களையும் சோசியல் கருத்துக்களையும் படித்து மாத்திரம் அதனை விட்டு நாங்கள் பெருமிதப்பட்டு மாத்திரம் போதாது, இவ்வாறான அல் குர்ஆனுடைய சொந்தக்காரர்களாக இருக்கின்றோம் என்று பெருமை கொண்டு மாத்திரம் போதாது, அல் குர்ஆன் சொல்லக்கூடிய விடயங்களை என்னுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்த வேண்டும். அபு அப்துர் ரஹ்மான் அஸ்-சுலமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கின்ற பொழுது, நாங்கள் அல் குர்ஆனை யாரிடமிருந்து கட்டோம் தெரியுமா? அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் தெரியுமா? 10 அல் குர்ஆனிய வசனங்களை படித்தால் அது சொல்லக்கூடிய விடயங்களை நன்றாக கற்று அவற்றை அவர்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்காத வரைக்கும் மற்ற 10 வசனங்களை படிக்க மாட்டார்கள். அப்படியாப்பட்ட படிப்பதை எடுத்து நடக்கக்கூடிய சமுதாயத்திடமிருந்துதான், அவ்வாறான சஹாபாக்களிடமிருந்துதான் நாங்கள் அல் குர்ஆனை படித்தோம் என்ற செய்தியை அபு அப்துர் ரஹ்மான் அஸ்-சுலமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுகின்றேன். சஹாபாக்கள் ஒரு அல் குர்ஆனிய வசனம் இறங்குகின்ற பொழுது அது எனக்காக இறங்கியது என்ற மனப்பாங்கிலே பார்த்தார்கள். நாங்கள் பயான்களை கேட்கின்ற பொழுது, அல் குர்ஆனிய வசனங்கள் விளங்கப்படுத்துகின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே நான் சந்தித்த ஒரு சம்பவத்தை மனக்கண் முன்னே கொண்டு வந்து பிறர் செய்த தப்புக்களை பார்க்கின்றோம். இது அவருக்காக இறக்கப்பட்டது என்ற ஆயத் என்று பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையை பற்றி நாம் சிந்திக்க தயாரில்லை. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி காட்டுகின்றேன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
சத்தத்தை காண உயர்த்தி பேச வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை இறங்குகின்ற பொழுது அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள், சஹாபாக்களே அதிகமாக சத்தம் போட்டு பேசக்கூடிய, இயல்பிலேயே சத்தம் போட்டு பேசக்கூடிய ஒரு மனிதராக சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். இந்த அல் குர்ஆன் வசனம் இறங்கிய உடனே அவர்கள் நினைத்தார்கள், இது எனக்காக இறங்கிவிட்டது என்று நினைத்தவர்களாக அவர்கள் அழுது இருக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவருடைய நிலை கேள்விப்பட்ட பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் சுவர்க்கவாசி, இவருக்கு இறக்கப்பட்ட செய்தி அல்ல என்ற செய்தியை விளங்கப்படுத்தினார்கள். இங்கே பாருங்கள், ஒரு அல் குர்ஆனிய வசனம் இறங்கிய பொழுது வெறுமனே எனக்கு இறங்கியது என்று யோசித்தார்கள் என்று சொன்னால், நாம் இந்த அளவுக்கு அல் குர்ஆனிய வசனங்களை எம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். பிறருடைய வாழ்க்கையோடு ஒப்பிடுவதை வைத்துவிட்டு நான் எந்த அளவுக்கு அல் குர்ஆனிய வசனங்களை எடுத்து நடப்பதிலே சரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றன என்பதை பற்றி நாமெல்லாம் செவமெடுக்க வேண்டிய, நாமெல்லாம் பார்க்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, கடைசியாக அல் குர்ஆனுடைய விடயத்தில் நாமெல்லாம் கவனிக்க வேண்டிய ஒரு சில பகுதிகள் இருக்கின்றன. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, நம்முடைய சமுதாயத்தில் காணப்படக்கூடிய அல் குர்ஆனிய கலாச்சாரம் மாற வேண்டும். என்ன சொல்கின்றேன் என்று சொன்னால், இந்த ஒரு சிறுபிள்ளை எடுத்து பாருங்கள். சிறுபிள்ளை சாதாரணமாக அல் குர்ஆனிய வசனங்களை அந்த அரபு எழுத்துக்களை கூட்டி ஓதுவதற்கு 5, 6, 7, 8 என்று எத்தனையோ வருடங்களை செலவழிப்பதை காண முடியுமாக இருக்கின்றது. ஆனால் அதே ஆங்கில மொழி என்று வருகின்ற பொழுது ஓரிரு வருடங்களில் அந்த ஆங்கில மொழியை வாசிக்கக்கூடிய திறமை பெற்றவனாக, தமிழ் மொழி என்று வருகின்ற பொழுது ஓரிரு வருடங்களில் அந்த திறமை பெற்றவனாக மாறுகின்றான் என்று சொன்னால், ஏன் இந்த அரபு மொழிக்கு மாத்திரம் இவ்வளவு நாங்கள் பின்வாங்கி கொண்டிருக்கின்றோம்? நாங்கள் டியூஷன் கிளாஸ்களும் பள்ளிக்கூடம் என்று வருகின்ற பொழுது டியூஷன் கிளாஸ்களை முன்னுரிமைப்படுத்திவிட்டு அங்கே பள்ளிக்கூடங்களுக்கு 2ஆம் நிலை விளங்கியதன் விளைவுதான் இது. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, எனவே இந்த அல் குர்ஆனிய கலாச்சாரம் மாற வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, எனவே நம்முடைய சிறுபிள்ளைக்கு சிறுபராயத்திலேயே அல் குர்ஆனை சரிவர கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மௌலவியிடம் கொண்டு போய் கொடுத்து அவனை சிறுபராயத்திலே அல் குர்ஆனை சரிவர சரளமாக ஓதக்கூடிய ஒரு சிறுபிள்ளையாக மாற்றுவது உங்களுடைய பொறுப்பாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, எனவே இந்த அல் குர்ஆன் என்று வருகின்ற பொழுது அதற்கு செய்ய வேண்டிய கடமைகள் இது தவிரவும் ஏராளமாக இருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அல் குர்ஆன் சொல்லக்கூடிய தீர்ப்பை எடுத்து நடக்க வேண்டும். வமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் தஆலா என்ன தீர்ப்பாக சொல்லியிருக்கின்றார்களோ அந்த தீர்ப்பை யாரெல்லாம் எடுத்து நடக்கவில்லையோ ஃபௌலாயிக ஹுமுல் காஃபிரூன், அவர்கள் காஃபிர்கள். இன்னொரு வசனத்திலே ஃபாசிக்கள், அதே நிலைகளுக்கேற்ப மாறுபடக்கூடியதாக இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் அல் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய இன்னொரு கடமை, அல் குர்ஆன் சொல்லக்கூடிய சட்டங்களை என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அமல்படுத்த வேண்டும். அதே போன்று இன்னொரு கடமை, நம்முடைய வாழ்க்கையில் நோய்கள் வருகின்ற பொழுது அது உள நோயாக இருக்கலாம், உடல் நோயாக இருக்கலாம், அல் குர்ஆனை ஷிஃபாவாக மருந்தாக அல்லாஹ் தஆலா இறக்கி இருக்கின்ற பொழுது அல் குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த மருந்துகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். இவ்வாறு ஏராளமான கடமைகள் இருக்கின்றன. எனவே அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, அல் குர்ஆனுக்குரிய கடமைகளை சரிவர படிக்க வேண்டும். அந்த கடமைகளை சரிவர என்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும். அவ்வாறு இல்லாத பொழுது எவ்வளவு தான் ஐவேளை தொழுகைகளை ஜமாத்தோடு தொழுதாலும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசமாக வாழ்ந்தாலும், அல் குர்ஆனை உயிருக்குயிராய் நேசித்தாலும், நாளை மறுமை நாளில் யா ரப்பி இன்ன கௌமி இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, இறைவா என்னுடைய இந்த சமுதாயம் அல் குர்ஆனை புறக்கணிக்கப்பட்டதாக எடுத்துக்கொண்டார்கள் என்று மறுமை நாளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முறையிடுகின்ற பொழுது நானும் நீங்களும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்திலே தள்ளப்படுவோம். எனவே அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அல் குர்ஆனுக்குரிய கடமைகளை சரிவர நிறைவேற்றியவர்களில் என்னையும் உங்களையும் ஆக்கியவர்கள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.